வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான சர்வதேச நாள், நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய தினம். இன்டர்நேஷ்னல் டே ஃபார் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் டே. அதாவது இதை தமிழில் எப்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இயற்கை பேரிடர்களை, அதனுடைய இயற்கை பேரிடர் பாதிப்புகளை குறைக்கும் நாள் என்பதுதான் இதனுடைய பொருள். அதாவது இயற்கை பேரிடர்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், விளைவுகள், இவற்றிலிருந்து மனித உயிர்களையும் உடைமைகளையும் முடிந்த அளவிற்கு பாதுகாப்பதற்கான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை செய்வது குறித்த ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துவதற்காக இந்த நாள் இப்போது உலக அளவில் 1989ஆம் ஆண்டிலிருந்து ஐக்கிய நாடுகள் சபையினால் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஏனென்றால் இந்த இயற்கை பேரிடர்கள் என்பது மனித குலத்திற்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. பொதுவாக இயற்கைக்கும் மனிதனுக்கும் இடையே காலகாலமாக போராட்டம் நடந்து வந்தாலும் கூட, இன்றைக்கு நவீன சமூகங்கள், நவீன கட்டமைப்புகள் உருவான பிறகு இந்த போராட்டம் மிகவும் தீவிரமடைந்து விட்டது என்று சொல்லலாம். இயற்கை பேரிடர்கள் என்றால் என்ன? புயல்கள், பெரும் வெள்ளம், சூறாவளி, அதே போல் பார்த்தீர்கள் மிகப்பெரிய அணு உலை வெடிப்பு போன்ற ஒரு மிகப்பெரிய பேரிடர்கள், அது அந்த மாதிரி இப்போ செர்னோபில் போன்ற இடங்களில் நடந்தது போன்ற சூழல், அதே போல் கடுமையான வறட்சி, பஞ்சம், இப்படியாக கொள்ளை நோய்கள். அதாவது இப்பொழுது நாம் கோவிட், சிறு காலத்துக்கு முன்பு நாம் கோவிட் என்ற ஒரு மிகப்பெரிய பேரிடரை நாம் சந்தித்தோம் அல்லவா? இப்படியாக நோய்கள் வடிவிலும், இயற்கை சீற்றங்களின் வழியாகவும், இன்னும் மனிதர்களினுடைய அந்த ஒரு கவனக்குறைவு அல்லது போர்கள், முக்கியமாக போர்களினால் ஏற்படக்கூடிய பேரிடர்கள், இப்படியாக மனிதகுலத்தை வேட்டையாடக்கூடிய பற்பல பேரிடர்கள் நம்மை சுற்றிலும் சூழ்ந்திருக்கின்றன. ஒவ்வொரு ஆண்டும் இந்த பேரிடர்களில் பல்லாயிரம் மக்கள் உயிரிழக்கிறார்கள், உடைமைகளை இழக்கிறார்கள், இன்னும் சொல்லப்போனால் அகதிகளாகிறார்கள் என்பதையெல்லாம் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இவற்றையெல்லாம் நாம் வெல்ல முடியாதா என்றால், சிலவற்றை தவிர்க்க முடியும், சிலவற்றை தவிர்க்க முடியாது. தவிர்க்க முடியாத சூழலிலும் கூட அதனுடைய பாதிப்புகளை எப்படி குறைப்பது, இதுதான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். இப்பொழுது உதாரணமாக ஒரு வெள்ளப் பேரிடர்கள் ஏற்படுகிற போது, பெருமழை பெய்தாலும் கூட மழைநீர் சுலபமாக வடிந்து செல்லக்கூடிய வகையில் வடிகால் வசதிகளை ஏற்படுத்துதல், அதே போல் புயல்கள் போன்றவை ஏற்படுகிற போது அவற்றினால் பாதிக்கப்படாதவாறு உறுதியான கட்டிட அமைப்புகளை உருவாக்குதல், நிறைய மரங்களை வளர்ப்பது, இன்னும் சொல்லப்போனால் ஒரு அடிப்படையான இயற்கை கட்டமைப்பை பாதுகாப்பது என்பவை இதில் முக்கியமாக அடங்கும். அதே போல் வறட்சி காலங்களில் மக்களுடைய நிவாரணத்திற்கான உணவுப் பொருள்களை அரசும் மற்ற அமைப்புகளும் சேமித்து வைத்து மக்களுக்கு அவற்றை வழங்குதல் என்பது மிக முக்கியமான விஷயம். நோய் தடுப்பு என்பது மிகப்பெரிய பிரச்சனை. அதாவது கொள்ளை நோய்களிலிருந்து மக்களை காப்பாற்ற நோய் தடுப்பு ஆரம்ப காலகட்டத்திலேயே அவற்றை கண்டறிந்து தடுப்பது, அவை வேகமாக பரவினால் மக்களுக்கான அடிப்படை மருத்துவ கட்டமைப்பை வலிமைப்படுத்துவது அல்லது எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய வகையில் அவற்றை செய்வது என்பது மிக முக்கியமாகிறது. தமிழ்நாடு அப்படித்தான் கோவிடை எதிர்த்து போராடியது என்பது நமக்கு நன்றாக தெரியும். இப்படியாக பல்வேறு, அதே போல் இன்றைக்கி அணு உலை விபத்துகள் அல்லது போர்கள், முடிந்த வரைக்கும் சமாதான பேச்சுவார்த்தைகளின் மூலமாக போர்களை தடுத்து நிறுத்துவது, குறைப்பது, போர் செய்யக்கூடிய நாடுகளுக்கு கடுமையான கட்டுப்பாடுகளை விதிப்பது போன்றவையெல்லாம் மிகவும் அடிப்படையாக நாம் சாத்தியமாகக்கூடிய ஒரு விஷயம். அப்படி பார்க்கிற போது நாம் இந்த இயற்கை அல்லது மனிதர்கள் உருவாக்கக்கூடிய பேரிடர்கள், அவற்றுடைய விளைவுகளை தடுப்பது குறித்து ஒட்டுமொத்த சமூகமும் சிந்திக்க வேண்டிய, ஒட்டுமொத்த உலகமும் சிந்திக்க வேண்டிய நாள்தான் இந்த நாள் என்பதை இங்கே அழுத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். பிரிட்டனினுடைய அதிபராக இருந்த வின்ஸ்டன் சர்ச்சில் என்று சொன்னவுடனே பலரும் பல செய்திகளை சொல்வார்கள். உலக புகழ்பெற்ற தலைவர்களில் ஒருவர் வின்ஸ்டன் சர்ச்சில். அதுவும் 2வது உலகப் போரின் போது அவர் உலகறிந்தவராக ஆனார். எல்லாவற்றையும் தாண்டி அவர் வாழ்வில் பல்வேறு விதமான நிகழ்வுகள் நடந்தன. 24 வயது இளைஞனாக இருக்கிற போது வின்ஸ்டன் சர்ச்சில் சவுத் ஆப்பிரிக்காவிலே சிறைபிடிக்கப்பட்டு கைதியாக இருந்தார் என்பது அவர் வாழ்வின் ஒரு பகுதி. இந்த செய்தி பலருக்கும் தெரியாது. வின்ஸ்டன் சர்ச்சிலை பொறுத்தளவு பிற்காலத்தில் அவர் புகழ்பெற்று விளங்கிய காலங்களில் அவர் பேசிய உரைகள், குறிப்பாக சர்ச்சில் எதற்கு அறியப்பட்டவர் என்றால் அவருடைய கூர்மையான உரைகளுக்காக அறியப்பட்டவர். ஆனால் சர்ச்சில் எப்போது புகழ் பெற்றார்?
அங்கே இருந்து அந்த சிறையில் இருந்து அவர் தப்பி வந்தபோது தான் ஐரோப்பா அவரை பார்த்து வியந்தது. அவ்வளவு பெரிய கடுமையான சிறையில் இருந்து அவர் வந்திருக்கிறாரா என்று. ஏன் சிறைக்குள் போனார், எப்படி தப்பினார் என்பதை அவரே ஒரு நூலாகவே எழுதியிருக்கிறார். 1899 நவம்பர் மாதம் அவர் கைது செய்யப்பட்டார். அங்கே போயர் யுத்தம் என்று எல்லோரும் அறிவோம். வரலாற்றிலே போயர்ஸ் வார் என்று போட்டால் அனைவரும் அந்த செய்திகளை அறிய முடியும். அந்த தென்னாப்பிரிக்காவில் போயர்கள் யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிற போது மார்னிங் போஸ்ட் என்கிற பத்திரிகையில் நிருபராக சர்ச்சில் இருக்கிறார். அந்த யுத்த காட்சிகளை நேரடியாகவே போய் பார்த்து படம் எடுத்து செய்திகளாக அனுப்புவது என்பதற்காக ஒரு குழுவாக அவர் போகிறார். அவர்கள் ஒரு புதரில் பதுங்கி இருந்து அந்த காட்சிகளை படம் எடுக்கிற போது அந்த தென்னாப்பிரிக்க போர் வீரர்களிடம் சிக்கிக்கொள்ளுகிறார்கள். அவர்கள் இவர்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்றால், நிருபர்கள் என்று சொன்னதையெல்லாம் நம்பவில்லை. இவர்கள் தங்களுக்கு எதிராக போர் தொடுப்பதற்குத்தான் இந்த புதர்களில் பதுங்கி இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களை கைது பண்ணி விடுகிறார்கள். அப்போது ஸ்மட்ஸ் துரை என்கிறவர் பிரிட்டனின் ஆளுநராக இருந்தார். அவர் எப்படியும் இந்த பத்திரிகை பிள்ளைகளை காப்பாற்றி விடுகிறோம் என்று சொன்னார். ஆனால் அவர் நடவடிக்கை எடுப்பதற்கு நாளாயிற்று. அதற்கு இடையில் சர்ச்சில் அந்த சிறையிலிருந்தே அந்த அவ்வளவு பெரிய சுவரில் ஏறி குதித்து கீழே வந்து தாண்டி அந்த ஊரை விட்டு வேறு நாட்டுக்கு வந்து சேர்ந்து விட்டார் என்கிற போதுதான் அந்த இளைஞனை பற்றி ஐரோப்பா பேச ஆரம்பித்தது. ஒரு முறை வின்ஸ்டன் சர்ச்சிலே சொன்னார், நீங்கள் முயற்சி எடுத்து என்னை காப்பாற்றாமல் இருந்தது நல்லதாய் போயிற்று. நீங்கள் என்னை காப்பாற்றி இருந்தால் பெயரும் புகழும் உங்களுக்குத்தான் வந்திருக்கும். தப்பித்து வந்ததால் தான் உலகம் என்னை பார்த்தது. அதனால்தான் இந்த சர்ச்சில் என்கிற 24 வயது இளைஞன் உலகம் முழுவதும் புகழ் பெற்றான். பிற்காலத்தில் பிரிட்டனின் அதிபராக வருகிற வரைக்கும் அது பயன்பட்டது என்பார். எப்போதும் சோதனைகள் வருகிற போது அதனை சாதனைகளாக மாற்றிக்கொள்ளுகிற ஆற்றல் யாரிடம் இருக்கிறதோ அவர்கள்தான் வெற்றி பெறுகிறார்கள். சோதனைகளே இல்லாத ஒரு வாழ்க்கை மிக இயல்பாக நடந்து முடிந்துவிடும் என்பதுதான். ஆனால் அதையும் சரியாக பயன்படுத்தி கொண்டு அதில் எத்தனையோ ஆபத்துகள் இருக்கின்றன. தப்பிக்க முயற்சி செய்கிற போது சுட்டு கொல்லப்பட்டிருக்கலாம். எனவே எல்லாவற்றையும் கடந்துதான் வாழ்க்கையில் வெற்றி என்பது இருக்கிறது என்பதை வின்ஸ்டன் சர்ச்சில் அந்த புத்தகத்திலேயே எழுதியிருக்கிறார். எல்லோருக்கும் இன்னொரு பக்கம் இருக்கிறது. சர்ச்சில் என்றால் அவர் யார் என்று பொதுவாக அறியப்பட்டிருக்கிற செய்திகளுக்கு பின்னால் அவர் 1899ஆம் ஆண்டு அங்கே தென்னாப்பிரிக்காவில் கைதியாக இருந்தார். அந்த சிறையில் இருந்து தப்பினார். தப்பி வந்ததால் புகழ் பெற்றார் என்பது அவருடைய வாழ்வின் முற்பகுதியாக இருக்கிறது. இப்படி புகழ்பெற்ற பலரினுடைய வாழ்வின் பல பகுதிகளை தேடி பார்க்கிற போது நாம் அறியாத பல பகுதிகள் அல்லது நமக்கு முற்றிலும் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் இருக்கும். வின்ஸ்டன் சர்ச்சிலின் வாழ்க்கை வரலாற்றில் அவரை பற்றி எத்தனையோ நூல்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. ஆனால் அவரே எழுதியிருக்கிற ஒரு சிறு புத்தகத்தில் இந்த செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன. கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம முதியோர்களுக்கான தடுப்பூசியை பற்றி ஒரு சில நிமிஷம் பேசணும். இப்போது தடுப்பூசினாலே நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? குழந்தைகளை பற்றி தான் நினைக்கிறோம். அப்படி நினைக்கிறது ரொம்ப தப்பு. தடுப்பூசிங்கிறது எதுக்கு போடுறது? பாதுகாப்புக்காக, அதாவது ஒரு வியாதி வராமல் இருக்கிறதுக்காக. குழந்தைகள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எல்லோரும் ஒத்துக்க வேண்டிய விஷயம். அவங்களோட எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மி, அதனால தான் தடுப்பூசி போடுறோம். நல்ல விஷயம், வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் மக்கள் யோசிக்கணும், ஏன் குழந்தைகளுக்கு மாத்திரம்தான் எதிர்ப்பு சக்தி கம்மியா? ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போது கர்ப்பிணிகளுக்கு டெட்னஸ் டாக்சைடு டிடி செப்டிக் ஊசி போடுறோம். அது எல்லாருமே போடுவாங்க. எந்த கர்ப்பிணியும் வேண்டாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் கர்ப்பிணிகளுக்கா டெட்னஸ் வருது? ஏன் போடுறோம்? அது ஒரு 50 வருஷம் பின்னாடி பார்க்கணும். முக்கால்வாசி டாக்டர்களுக்கே இது ஏன்னு தெரியறதில்ல. ஒரு 50 வருஷம் பின்னாடி போய் பார்த்தா அது ஞாபகம் வரும். அந்த காலத்தில் என்ன ஆகும்னா, கர்ப்பிணிகளுக்கெல்லாம் டெலிவரி ஹாஸ்பிட்டல்லாம் நடக்காது, அங்கங்கே வயல்லே நடக்கும். அப்போ என்ன ஆகும்? இந்த தொப்புள் கொடியாக இருக்கிறதுக்கு அவங்ககிட்ட ஸ்டெரைலாக ஸ்பெஷலாக பிளேடெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. அந்த அருவா கத்தி எதாவது இருக்கோ அதை வச்சு வெட்டுவாங்க. என்ன ஆகும்? டெட்டனஸ் வரும். முக்கியமாக குழந்தை தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். சில சமயம் அம்மாவுக்கே ஆபத்தாக முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த டிடி இன்ஜெக்ஷன், செப்டிக் இன்ஜெக்ஷன் எல்லா கர்ப்பிணிகளுக்கும் போடணுங்கிறது ஒரு விதிமுறையாக செஞ்சோம். அது போட்டதுலேருந்து பாருங்கள், குழந்தைகளுக்கும் இல்லை அம்மாவுக்கும் இல்லை. இன்ஃபேக்ட் அது எதுக்கு போடுறோங்கிறதே யாருக்கும் தெரியறதில்ல.
அந்த அளவு வேலை செய்கிறது. ஆனால் இது எதுக்காக செய்கிறது? வராமல் இருக்கிறதுக்கு. வயசு பொறுத்தது இல்லை, அந்த ரிஸ்க்கை பொறுத்து இருக்குது. யாருக்கு ஆபத்துங்கிறதோ அவங்கள பாதுகாக்கணுங்கிறதுக்காக செய்கிறது. எதுக்காக அவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, எதிர்ப்பு சக்திங்கிறது வந்து ஒரு சமநிலையில் இருக்கிறது இல்லை. பிறக்கும்போது நம்ம எதிர்ப்பு சக்தி ரொம்ப வீக்காக இருக்குது. ஏன்னா நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயம். வருஷங்கள் ஆக தான் நம்ம எதிர்ப்பு சக்தி ஓரளவுக்கு மெச்சூரிட்டி, அதாவது வளர்ச்சி அடையும். அதுக்கு தான் இந்த தடுப்பூசியெல்லாம் போட்டு அதுக்கு வந்து எஜுகேஷன், அதுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறோம். அதே மாதிரி வயசாக அது தானாகவே திரும்ப இறங்க ஆரம்பித்தோம். ஸோ முதியோர்களுக்கும் வந்து எதிர்ப்பு சக்தி குறையிறது சகஜம். இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கும் இந்த மாதிரி வியாதிகள் வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் அவங்களோட பாதுகாப்பை பற்றி யாருமே பேசுகிறது கிடையாது. இது கொஞ்சம் கவலையான விஷயந்தான். ஏன் இதை சொல்கிறேன்? இப்போது நிமோனியா ஊசி வந்து குழந்தைகளுக்கு இப்போ போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் இப்போ இந்த நிமோனியா காய்ச்சல்னு பார்க்கும்போது குழந்தைகளுக்கு வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். ஆனால் இதனால் உயிர் சேதங்கிறது ரொம்ப 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 அபூர்வம். இதே நிமோனியா வந்து 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள பார்த்தா அவங்களுக்கும் வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஆனால் அவங்களில் உயிர் சேதம் ரொம்ப ஜாஸ்தி. அதாவது குழந்தைகளுக்கு வந்ததுன்னா உயிர் சேதம் 1% கம்மி. இதுவே முதியோருக்கு வந்தால் மினிமம் 10% உயிர் சேதம். மினிமம் 10%. என்ன தான் ஆன்டிபயோட்டிக் கொடுத்து, என்ன தான் ஐசியூவில் வச்சு, என்ன தான் 5 ஸ்டார் ஹாஸ்பிட்டலில் பார்த்தாலும் மினிமம் குறைஞ்சது 10% மக்களுக்கு இது உயிருக்கு ஆபத்தாக முடியும். அப்போ அவங்கள பாதுகாக்கிறது நம்மளோட கடமை இல்லையா? அதை பற்றியும் சில பேர் நிறைய பேர் யோசிக்கணும். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது அந்த வியாதிங்கிறது மாத்திரம் இல்லை. இப்போது எல்லோரும் இப்போது மருத்துவ ரீதியாக எங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா, இந்த ஃப்ளூ வியாதியோ இல்லை நிமோனியா வியாதியோ வந்ததுன்னா அவ்வளோ தாக்கம் தேவையில்லை. ஒரு லைட்டாக வந்தால் கூட அதை தாண்டி அதை பின்னாடியே வந்து இருதயத்தில் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, லக்வான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஹார்ட் ஃபெயிலியர், அதாவது இருதய பம்பிங் குறையிறதுக்கான வாய்ப்புகள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த தடுப்பூசிகள் போட்டால் அதெல்லாம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதனால தான் இப்போ நிறையா சொசைட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹார்ட் ஃபெயிலியர் சொசைட்டி, கிரிட்டிக்கல் கேர் சொசைட்டி, அந்த மாதிரி அவங்க வந்து கைட்லைன் கொடுப்பாங்க. அதாவது இந்த மாதிரி செஞ்சால் நல்ல விஷயம் அப்படின்னு. அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, முதியோர்களுக்கு தடுப்பூசி போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனால் தேவையில்லாத உயிர் சேதத்தை குறைக்க முடியும், தேவையில்லாத பல பிரச்சனைகளையும் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது லக்வான்லேருந்து மாரடைப்புலேருந்து நிறைய விஷயத்தை குறைக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை. முக்கியமாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், ஒரு முதியோருக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்தா அவங்க படுற அவஸ்தை எல்லாருக்குமே தெரியுமே. ஏன்னா ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்தால் ஒரு வியாதிக்காக போய் சேருவாங்க, பல வியாதிகள் வந்து சேரும். கீழே விழுந்து இடுப்பு உடையும், ரத்த கட்டி வரும், மூளையில் ஏதாவது பிரச்சனை வரும். இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கூடுமான வரைக்கும் நம்ம ஆஸ்பத்திரி போகாமல் நம்ம பாதுகாக்கிறதுக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் தடுப்பூசியும் ஒரு முக்கியமான ஒரு பாகமாகும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, 65 வயசு ஆயிடுத்துனாலே நம்ம நிறையா தடுப்பூசியை பற்றி யோசிக்க வேண்டியது இருக்குது. இதில் முக்கியமாக வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸா தடுப்பூசி தான் ரொம்ப எல்லா நாட்டிலையுமே முக்கியம்னு சொல்கிற விஷயம். ரெண்டாவது வந்து இந்த நிமோனியா ஊசி. இந்த நிமோனியா ஊசி வாழ்க்கையில் ஒரு தடவை தான், அது ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த ஃப்ளூ ஊசி வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை. ஏன்னா இந்த ஃப்ளூங்கிறது வந்து வருஷம் மாறுறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி ஊசியும் மாறும். வருஷம் போடுறது ரொம்ப நல்லது. இதில் சைடு எஃபெக்ட்னு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது, ரொம்ப ஈஸியானது. கர்ப்பிணிகளுக்கே கொடுக்குறோம். அந்த மாதிரி இருக்கும்போது ஏன் கவலைப்படணும்? சின்ன சின்ன குழந்தைகளுக்கும் கொடுக்குறோம். அதனால் இதை பற்றி கவலைப்படவே வேண்டாம். இது நல்ல ஒரு எஃபெக்ட், அதாவது இதனால் பயன் நிறையா இருக்குது. இதை பற்றி தேவையில்லாமல் யோசிக்கக்கூடாது. இதை தவிர மற்ற சில பேருக்கும் இதை பற்றியெல்லாம் யோசிக்கணும். என்ன, ஏற்கனவே உடலில் வந்து சில வியாதிகள் இருக்கிறவங்க, அதாவது சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் பிரச்சனை தான். அவங்களுக்கு அடிக்கடி பல இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இருதய வியாதி இருக்கிறவங்க, நுரையீரலில் பிரச்சனை இருக்கிறவங்க, ஈரலில் பிரச்சனை இருக்கிறவங்க, இப்போது கல்லீரல் மண்ணீரல் அந்த மாதிரி வியாதிகள் ஏதாவது இருந்ததுன்னா, இந்த மாதிரி இல்லை எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்ததுன்னா, கேன்சர் வைத்தியம், ஸ்டீராய்டு வைத்தியம், எய்ட்ஸ் வியாதி, இந்த மாதிரி வியாதிகள் இருந்தாலுமே எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் மற்றவங்களோட கொஞ்சம் கம்மி தான். இந்த மாதிரி மக்களுக்கு வந்து இந்த மாதிரி தடுப்பூசி போடுறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். பிற்காலத்தில் பிரச்சனை வராமல் பாதுகாக்கலாம். இப்போது இந்த பிரச்சனை வந்தால் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமே, இதுக்கெல்லாம் வைத்தியம் இருக்கேன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுங்க, வருமுன் காப்போம் தான் நல்லது. வந்த பின் நம்ம அவஸ்தைப்படுவோம், வைத்தியம் பண்ணுவோம்னா
தடுப்பூசியோட வேலை எங்கே, ஒரு வியாதியோட வைத்தியத்தோட வேலை எங்கே? ரெண்டாவது, என்னதான் பர்ஃபெக்ட் வைத்தியம் பண்ணாலும் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வியாதியிலும் ஓரளவுக்கு உயிர் சேதம் இருக்குது. அதை குறைக்க முடியாது. அதை குறைக்கணும்னா அதுக்கு ஒரே வழி வராமல் பார்த்துக்கிறதுக்கு தான். ஸோ இப்போ வீட்டில் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ குழந்தையெல்லாம் நீங்கள் வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கிறீங்களோ, அவங்களுக்கு வந்து தடுப்பூசியெல்லாம் போட்டு அவங்க உடம்பை நன்னா பார்த்துக்கிறீங்களோ, அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற முதியோரையும் கொஞ்சம் கவனிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அவங்களுக்கு இதுக்கு தகுந்த மாதிரியான தடுப்பூசிகள்லாம் போட்டு அவங்களோட ஆரோக்கியத்தையும் நம்ம நன்னா கவனிச்சுட்டோம்னா அவங்க வந்து மேற்கொண்டு யார் மேலேயும் பாரமாக இல்லாமல் ஒரு சுதந்திரமாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. இது பொதுமக்கள் எல்லாரும் உணரணும். நன்றி, வணக்கம்.